அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட மும்பை தாக்குதல் பயங்கரவாதி தகாவூர் ராணாவை 18 நாட்கள் என்ஐஏ காவலில் வைத்து விசாரிக்க சிறப்பு நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். மும்பையில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 166 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட டேவிட் ஹெட்லி 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கனடா குடியுரிமை பெற்ற தகாவூர் ராணாவும் இந்த தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணா 2011இல் அங்குள்ள சிறையில் இருந்தார். அவரை நாடு கடத்தி வருவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் மத்திய அரசின் புலனாய்வு அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டார். இதனையடுத்து தனி விமானத்தில் பலத்த பாதுகாப்புடன் அவர் டெல்லிக்கு நேற்று இரவு அழைத்து வரப்பட்டார். அதன் பின்னர் என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தர்ஜித் சிங் முன் தகாவூர் ராணாவை ஆஜர்படுத்திய என்ஐஏ போலீசார் 20 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி 18 நாட்கள் என்ஐஏ காவல் வழங்கி அனுமதி அளித்தார். இதனையடுத்து தகாவூர் ராணாவிடம் என்ஐஏ போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். இதனிடையே தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு அழைத்து வர முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகள்தான் முக்கிய காரணம் என்று முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.